சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் ராணி மேடம். எனக்கு 50 வயசு மேம். ஓகே ஓகே. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு என்ன தொந்தரவுக்காக வந்தீங்க? என்னால் நடக்க முடியாது, ரொம்ப நேரம் உட்கார முடியாது, பாத்ரூம் போக முடியாது. அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். ஒரு வருஷமா எங்க வீட்டில் பெட்லேயே படுத்துக்கிருந்தேன் யூரின் டியூபோட. இங்க வந்த மேம் வந்த அன்னைக்கு யூரின் டியூப் கட்டிட்டாங்க. கொஞ்ச நாள் டைப்பர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா அப்படியே நீயாவே ஏந்தி நடந்து பாத்ரூம் போகணும்னு சொன்னாங்க. ஓகே. காலையில சீஃப் டாக்டர் வருவாரு. அவர் பேர் முரளி. எல்லாருக்கும் ஒரு ரவுண்டு பார்ப்பாரு. என்ன வேணும் சொல்லி கேட்பாரு அதிகாரமா. நானும் தைரியமா சார்கிட்ட சொல்லுவேன், எனக்கு இது வேணும் அது வேணும், டோன்ட் வரி எல்லாமே வந்துடும் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சரிம்மா. அதுக்கப்புறமா அது முடிஞ்ச அப்புறமா காலையில யோகா பண்ற சார் வருவார், பிசியோதெரபி சார் வருவார். யோகா முடிச்சிடுவேன் நானே. சொல்லி கொடுத்தாங்க அந்த மாதிரி யோகா பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா பிசியோ சார் வருவார். பிசியோதெரபி சார் வந்து சொல்லி செய்வார். கொஞ்சம் பிசியோ பண்ணும்போது உங்களுக்கு எப்படிமா இருந்துச்சு? வந்த 3 நாள் எனக்கு ரொம்ப வலி ஜாஸ்தியா இருந்துச்சு. அப்புறமா அவரே சொன்னாரு, நீ எவ்வளோ வலி தாங்குறியோ அவ்வளோ சீக்கிரமா ரெடி ஆகிடுவோம், வீட்டுக்கு போயிடுவேம்மான்னு. அப்புறம் 3 நாள் தான் ரொம்ப வலியா இருந்தது. நான் மேம் கிட்ட சொன்னேன், மேம் பயப்படாதம்மா நான் சொன்னாங்க. மேம் சொன்னாங்க அடுத்த நாள் 4ஆம் நாள் சாரு கொஞ்சம் உடம்பு தகுந்த மாதிரி நான் செய்கிறேம்மா சொன்னார். ஆனால் பண்ணார். நானும் பொறுத்து நல்லா பண்ணிக்கினேன். நான் வந்துட்டேங்க, உக்காந்து தான் இருப்பேன். வீட்டில் 1/2 hour சாப்பிட்டுட்டு 1/2 hour 1 hour தான் உட்காருவேன் டிவி பார்க்க. அதுக்கு மேலே என்னால் உட்கார முடியாது. ஆனால் பிசியோதார் சொல்லுவார், இதெல்லாம் பண்ணாதான் நீ உன் பேர பசங்களெல்லாம் வச்சுன்னு விளையாட முடியும், போக முடியும்னு சொல்லிட்டு அவர் சொல்ல செய்ய அதுக்கப்புறமா எனக்கு 5ஆம் நாளே நடக்க வைக்க ஆரம்பிச்சுட்டாரு. 5ஆம் நாளே நடக்க வைக்க ஆரம்பிச்சுட்டாரு. நல்லா கொஞ்சம் நடக்க வைக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா ஒரு 15 நாள் ஆயிடுச்சு. எனக்கு படிக்கட்டுல கீழே இறங்குறது ஏத்துறது சொல்லி கொடுத்தாரு அவரு. ஓகே. யூரின்க்கு நானே டாய்லெட் வந்தா என் பையன்கிட்ட சொன்னா கூப்பிட்டுன்னு போவாங்க. ஓ சூப்பர். கூப்பிட்டு வருவாங்க. ஓகே. அதெல்லாம் சொல்லி வரும்போது டியூப் போட்டிருந்தீங்க. இப்ப நீங்களாவே நான் போகும்போது யூரின் டியூப் இல்லாம நானாவே பாத்ரூம்க்கு போற அளவுக்கு ரெடி ஆயிட்டீங்க? ரெடி ஆயிட்டேன் மேம். அதுக்கப்புறமா அந்த சார் முட்டிட்டு போன உடனே இங்க எல்லாம் பால் ஜூஸ் எல்லாம் குடிப்பாங்க. அதெல்லாம் குடிப்பேன். கொஞ்சம் தெம்பாக தான் இருக்கும். மருந்து மாத்திரெல்லாம் டைம் கொடுத்துடுவாங்க. அது முடிஞ்ச அப்புறம் 1 hour கொடுத்துட்டு ஆயில் டிஃபன் கொடுப்பாங்க, சாப்பிட்டுடுவேன். அது முடிஞ்ச அப்புறமா ஆயில் மசாஜ் லேடி வருவாங்க. அவங்க வந்து ஆயில் மசாஜ் பண்ணுவாங்க. மேம் வருவாங்க அப்புறமா 11 மணிக்கு ரவுண்ட்ஸுக்கு. என்ன ஏது சொல்லுமான்னு நம்ம என்ன ப்ராப்ளம் இருந்தால் கூட மேம் கிட்ட சொன்ன உடனே நம்மளுக்கு மத்தியானத்துக்குள்ள அந்த தகுந்த மாதிரி நம்மளுக்கு மருந்து எல்லாம் கொடுப்பாங்க. வயிற்று வலி இருக்கட்டும், எந்த வலி இருந்தாலும் சரி, நம்ம தாராளமாக அவங்க கிட்ட ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி பழகி பேசினாவே அவங்க நல்லா சொல்லுவாங்க. மேம் ரொம்ப தங்கமான மேடம் சொல்லுவாங்க. அதே தகுந்த மாதிரி உடனே நாங்கள் சொல்லி ஒரு 1/2 hour 1 hour தான். உடனே அந்த தகுந்த மாதிரி வயிறு வலி இருக்கட்டும், எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இருக்கட்டும், அவங்க தகுந்த மாதிரி டேப்லெட்டு மாத்திரை எல்லாம் கொடுத்துடுவாங்க. திரும்பி 12:30 மணிக்கெல்லாம் ஆயில் மசாஜ் பண்ணிட்டு போவாங்க. குளிச்சுட்டு எல்லாம் நம்ம ரெடியாக இருப்பாரு. அதுக்குள்ள நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு மருந்து வந்துடும். 1 மணிக்கெல்லாம் லஞ்சு வந்துடும். எல்லா டைமுக்கு வந்துடுது. டைமுக்கு கரெக்டா வந்துடும். நம்ம தான் சாப்பிடணும் அதெல்லாம். இங்க வரும்போது உங்களால ஃபுட்டு கரெக்டா எடுக்க முடிஞ்சிச்சா? வீட்டுல இந்த மாதிரி உங்களால சாப்பிட முடிஞ்சதா? வீட்டுல அவ்வளவா சாப்பிட மாட்டேன். ஓகே. இங்க எவ்வளவு மேலு. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. ஓகேம்மா. பிபிக்கு மாத்திரை எத்தனை வருஷமா எடுத்துட்டு இருந்தீங்க? பிபிக்கு இந்த ஸ்டோன் வந்த அப்பதான் மேம் எடுத்துருந்தேன். ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் பிபிக்கு மாத்திரை எடுத்துட்டீங்க? பிபி சுகர் எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே வந்துருச்சு. இப்ப நான் பிபி மாத்திரை வந்து ஸ்டாப் பண்ணி மேடம் வந்து எனக்கு ஒரு பிசியோ சார் நடக்க வைக்கும் போது ஒரு 2-3 நாள் மயக்கம் வந்துச்சு. சாரே என்ன பண்ணிட்டாரு, போன் பண்ணிட்டு கீழே சிஸ்டர் அம்மா கூப்பிட்டாரு, பிபி செக் பண்ணு என்னத்துக்கு இந்த மாதிரி ஆகுதுன்னு. அப்புறமா மேம் வந்தாங்க ரவுண்ட்ஸுக்கு, எதுக்கு இந்த மாதிரி ஆகுது நான் செக் பண்றேம்மா. அப்புறமா 2 நாள் டேப்லெட் போடாத சொன்னாங்க, நான் போடலை. அப்புறமா 3ஆம் நாள் செக் பண்ணி பார்த்தாங்க, இனிமேல் நீ போடவே வேணாம், பிபி மாத்திரை உனக்கு நார்மலா தான் இருக்கும். இப்ப நான் பிபி மாத்திரை நிப்பாட்டிட்டேன். எவ்வளவு நாள் ஆச்சு பிபி மாத்திரை நிப்பாட்டி? ஆயிப்போச்சு, இது 1 வாரமா. 1 வாரம் ஆச்சு. இப்ப பிபி உங்களுக்கு எப்படி இருக்கு?
இல்ல மேம், பிபி தெரியல, நார்மலா இருக்கு. நார்மலா இருக்குது. ஓகே, மாத்திரை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப தலை சுத்தல் எதுவுமே இல்ல, எதுவுமே இல்ல பிபி மேம், எல்லாம் நார்மலா இருக்கு. நார்மலா இருக்குது. ஓகே, இப்ப உங்களால நடக்க முடியுது நல்லா? தாராளமா மேடம், நான் பொய் சொல்ல மாட்டேன். நான் வந்ததுக்கு வீட்டுல கொஞ்சோண்டு தான், 1 வருஷமா எனக்கு பிசியோதெரபி பண்ணாங்க. என் வீட்டுல லைட்டா தான் ஸ்டிக்கு பிடிச்சி நடந்து நின்றேன். பாத்ரூம்க்கெல்லாம் போக மாட்டேன். ஆனா இங்க வந்து என்னால பாத்ரூம்க்கு நடந்து போக முடியுது, வர முடியுது. குளிச்சுட்டு திரும்பி நான் ஸ்டிக்கு பிடிச்சிட்டு நடந்து வரேன். இதுக்கப்புறம் நீங்க வாரம் வந்து பிசியோதெரபியும் தென் வந்து பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். சரிங்களா? அதை எடுக்கும்போது இன்னும் நல்லாவே சூப்பரா ரெடி ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் நான் கொடுக்குற மெடிசன்ஸ் ஒரு கோர்ஸ் சொல்லியிருக்கேன், அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. சரியா மேடம்? நாங்க சொல்ற உணவு முறைகள், யோகா, எக்ஸசைஸ் இது எல்லாமே நீங்க வீட்லயே போய் ஃபாலோ பண்ணணும். பண்றேன், சரியா? கண்டிப்பா பண்றேன். ஓகே, வீட்லயே இருந்து இதுக்கப்புறம் இங்க எப்படி ஃபாலோ பண்ணீங்களோ, காலையில 6 மணிக்கு எந்திரிக்க வச்சது, உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்ததுல இருந்து யோகா ஸ்டார்ட் பண்ணி, பிசியோ பண்ணி, பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் பண்ணி, அக்குப்ரெஷர் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல வந்து படுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது, உட்கார்ந்துகிட்டு சின்ன சின்ன வீட்டு வேலைகள் வந்து பாக்குற மாதிரி பாத்துக்கோங்க. சரியா? சரி மேடம்.